வணக்கம் அன்பு நேயர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் விருப்பமான ரசம் வைப்பது எப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பெப்பர், ஜீரகம், வரமிளகா எல்லாம் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் ஒன்று லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி, நம்மளுக்கு கொஞ்சம் ஃபைன் இல்லாமல் கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை எடுத்து, நல்ல புளியை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணியில் வச்சு ஊற வச்சு அதை எடுத்து வச்சுக்கணும். அது கூடயே ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து அதை நல்லா இந்த கழிச்சு வச்ச புளி கரைச்சி வச்ச தண்ணியிலே பிழிஞ்சு விட்டுட்டு கூடவே வெள்ளைப்பூடு, மிளகு எல்லாத்தையும் எடுத்து தட்டி வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டு அதில் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம பொடிச்சு வச்ச வெள்ளைப்பூடு, பெப்பர் எல்லாத்தையும் அதில் ஒரு வாணலியில் போட்டுட்டு கொஞ்சம் பிரிகிற மாதிரி தவைக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை அதில் விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு அதை விட்டுட்டு தேவையான கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சு போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதி வர்றதுக்கு முன்னாடி கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும். இப்போ தேவையான ரசம் ரெடி. இது ஜென் ரிவ்யூங்கிறது என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, கிளியர் டீட்டெயில்ஸு இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம்.